சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழக பாஜக தலைவர் பதவியில் மீண்டும் அண்ணாமலை நியமிக்கப்படுகிறார். அமித்ஷா அந்தர்பல்ட்டி அடித்திருக்கிறாரா? அதாவது சமீபத்தில் அண்ணாமலையை நேரடியாக தான் தமிழக பாஜக தலைவர் போட்டியில் ரேஸில் கிடையாது என்று தெள்ளத்தெளிவாக பேசிவிட்டார். ஆனாலும் அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக தொண்டர்கள் தற்பொழுது பாஜகவின் மேலிடத்திற்கு கடிதங்களை அனுப்பி வருகிறார்கள். அதிலும் ஒருவர் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இதற்கு முன்பாக இருந்த பாஜக தலைவர் எல் முருகனாக இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், இவர்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எதிராக பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். அதிமுகவுடனும் கூட்டணியை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நோட்டாவுடன் போட்டியிடக்கூடிய கட்சி தான் பாஜக என்றும், பாஜகவின் கொள்கைகளை அவதூறாக பரப்பக்கூடிய வகையில்தான் திமுக அதிக அளவில் செயல்பட்டது என்றும், பாஜக தமிழகத்தில் பிரதான கட்சியாக வளருவதற்கு இவர்கள் இருவரால் முடியவில்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்த ஓராண்டிலேயே திமுக பற்றியான ஒட்டுமொத்த உண்மைகளையும் போட்டுடைத்து விட்டார். பாரபட்சம் பார்க்காமல் ஊழல் செய்தவர்கள் பட்டியலை வெளியிட்டு செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்தபோது கூட அவரை சிறையில் அடைப்பதற்கு மூலகாரணமாக இருந்தது அண்ணாமலைதான் என்றும், அவர் இல்லை என்றால் கிராமங்கள் வரை சென்று பாஜகவின் கொள்கைகளை எங்களால் பேச முடிந்திருக்காது என்றும் தொண்டர்கள் கடிதங்களில் அனுப்பியிருப்பதை ஒருவர் நமக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் மூலம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோதான் இது. அவர் கூறியுள்ளார், அண்ணாமலை மீண்டும் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றால் 2026 எதிர்க்கட்சியாக கூட அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் ஆட்சியை அமைக்கலாம். ஏனென்றால் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவுடன் கூட்டணி, தொகுதி பங்கீடு என்பது பாஜக கேட்கக்கூடிய தொகுதிகளை அதிமுக தரக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறது. ஏனென்றால் திமுகவிற்கு எதிராக பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கிறதோ இல்லையோ, பாஜக ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் திமுகவின் மீது வைத்திருக்கிறது. மக்கள் பாஜகவின் மீது நம்பிக்கையும் வைத்துவிட்டார்கள். மக்களவைத் தேர்தலில் பல இடங்களில் 3வது இடத்திற்கு அதிமுகவும் 2வது இடத்திற்கு பாஜகவும் வந்தது என்றால் அதற்கு முழுமையான காரணம் அண்ணாமலைதான் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதனால் அந்தர்பல்ட்டி அடிக்கக்கூடிய வகையில் அமித்ஷா அவர்கள் மீண்டும் ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். நயினார் நாகேந்திரனோ அதிமுகவில் இருந்து பாஜகவிற்கு வந்தவர், எப்போ வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் அவரால் மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு 2வது முறை கொடுக்கப்பட்டால் தமிழகத்தில் இன்னமும் பாஜகவின் வேகம் அதிகரிக்கும், தொண்டர்கள் இளைஞர்கள் அதிக அளவில் இன்னமும் வேலை செய்வார்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி அமித்ஷாவிற்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இன்னும் 4 நாட்களில் தமிழக பாஜக தலைவரை அறிவிக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையின் பெயரை அறிவிக்கலாம் என்பதை கூறுங்கள்.